சார் வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கு. முதற்கட்டமாக 23 முன்னாள் முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர் உட்பட ஒரு பட்டியல் ஒண்ணு வெளியாச்சு. இப்போ 127 பேர் கொண்ட ஒரு வேட்பாளர் பட்டியல் 2ஆம் கட்டமா வெளியிட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? யார் யாருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு, யார் யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு சார்? நிச்சயமாக கிட்டத்தட்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்ல இருந்து அதிமுக சில பாடங்கள் கற்றிருக்காங்கன்னு பாக்குறேன். முதல்ல இந்த வேட்பாளர் தேர்வுகளை என்னன்னா, அன்றைய காலகட்டத்துக்கும் இதுக்கும் ஏன் ஒப்புறேன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரபலத்தன்மை இல்லாத வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டாங்க. நீங்க என்னதான் உங்க பிரதமர் வேட்பாளர் காட்டல அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்தாலும் கூட பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களும் அந்த தேர்தலில் களமிறங்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டார். ஆனா பதிலுக்கு அதிமுக விட்டது ஒரு பேரூராட்சி தலைவி. ஸோ அப்ப அந்த மாதிரியான வேட்பாளர்களை தான் களமிறக்குறாங்க. இந்த முறை அந்த இனம் சரி செய்யப்பட்டிருக்குன்னு நான் பாக்குறேன். 3 விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் வேட்பாளர் தேர்வுல அணுகியிருக்காரு. ஒன்று, சின்னத்துக்கான மதிப்பீடு. 2வது, தன் தலைமைக்கான மதிப்பீடு. இந்த இரண்டும் கடந்து உள்ளூர்ல வேட்பாளர்களுக்கான செல்வாக்கு, அவர்களோட பிரபலத்தன்மை, இதுவும் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க கேட்டதை போல முதல் பட்டியல் 23 பேர் வெளியிடறாங்க. அதுல 21 பேர் முன்னாள் அமைச்சர்கள். இன்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய பட்டியலையும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 46 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள். அதிமுக கடந்த முறை வெற்றி பெற்றதே 66 இடங்கள் தான். அதுலயும் 4 பேர் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து டிஎம்கே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதே போன்று உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்ற ஐயப்பன் அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்கள், ஒரத்தநாடு வைத்திலிங்கம் அவர்கள், 4 பேர் போயிட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிறது 62 தான். இன்னும் சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் வர வேண்டி இருக்கு. ஆனா சிட்டிங் எம்எல்ஏக்கள் 46 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க 62ல 46 என்பது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அடிப்படை என்னன்னா, பிரபலத்தன்மை கொண்ட தன்மை வேணும், நட்சத்திர வேட்பாளர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிற அணுகுமுறை. இன்னொன்று முக்கியமாக நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். 3 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடியில மொத்தமே 6 தொகுதிகள் தான். அதுல தூத்துக்குடியில கீதா செல்லப்பாண்டியன் முன்னாள் அமைச்சர், ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில சண்முகநாதன் முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி தொகுதியில கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர். இப்படி நட்சத்திர தன்மை கொண்ட வேட்பாளர்களும் இந்த முறை கூடுதலாக அவர்களுக்கு சேர்க்கப்படுறாங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு தரலன்னு நீங்க கேட்டீங்க. ரொம்ப குறிப்பா கிரவுண்ட்ல ஏதோ ஒரு வகையில ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில சிலருக்கு உள்ளூர்ல அதிருப்தி இருக்கலாம், பிரபலத்தன்மை இருக்கும், உள்ளூர்ல அதிருப்தி இருக்கும். அதுக்கு உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, சங்கரன் கோவில்ல ராஜலட்சுமி அவங்களும் முன்னாள் அமைச்சர், ஆயுதிராவிட நலத்துறையில எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அவங்க பக்கத்து மாவட்டங்களுக்கு கூட தேர்தல் பொறுப்பாளராக இருந்தாங்க, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு. பட் அவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு தரப்படல. அங்க ஒரு புதிய முகம் பிரதீபன் ஜெய்சங்கர்ங்கிற மருத்துவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது என்ன நம்ம விசாரிச்சா கிரவுண்ட்ல அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு, அதனால மாற்றம் செய்திருக்காங்கிறாங்க. ஸோ வேட்பாளர் தேர்வுல இது மைக்ரோ லெவல்ல நீங்க பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க. பழையங்கோட்டை தொகுதியில பாத்தீங்கன்னா இஸ்லாம் பேர வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. அங்க சம்சு சுல்தான்ங்கிற இளைஞர் 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் தான், ஐடிவிங்கை சேர்ந்தவர். ஸோ அப்படி ஒரு கலவையாக ஒரு வேட்பாளர் தன்மை என்பது ஒரு ஜனநாயக தன்மையோடு வந்திருக்காங்க. பட் வேட்பாளர் தேர்வில் இவர்கள் ஜெயித்திருக்காங்க. இந்த வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்களா என்பது நம்ம திமுக எடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம், களம், இதையெல்லாம் பொறுத்தாமையும். பட் வேட்பாளர் தேர்வு தேர்ந்தெடுத்த தொகுதிகள் 2லையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சார், தென் மண்டலம் அதுக்கப்புறமா கொங்கு மண்டலம் 2த்துலயுமே பார்த்து வேட்பாளர்களை ரொம்ப கச்சிதமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இந்த பக்கம் சென்னையை பொறுத்த வரைக்கும் வடக்கு மண்டலத்துல அதற்கான வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் வெளியிடப்படல. என்ன காரணம் சார்? ஒருவேளை சென்னை முழுக்க தொடர்ந்து திமுக கோட்டையாகவே கருதப்படுவதனால அங்க திமுக வேட்பாளர் எப்படி நிறுத்துறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்களா? இல்ல, அதுதான் நீங்க கேட்டதை போல கிட்டத்தட்ட ஜெயக்குமார் அவர்கள் மட்டும் அறிவிக்கப்பட்டிருந்தார் முதல்ல வெளியிடப்பட்ட அந்த 23 வேட்பாளர்களுடைய பட்டியல்ல. பட் இன்னும் மற்ற வேட்பாளர்கள் அறிவிக்கப்படல. அதுல 3 வகையான வியூகங்கள் இருக்கலாம் அதிமுகவை பொறுத்தவரை. ஒன்று, கடந்த முறை சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய 36 தொகுதிகளில் ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருந்தாங்க அதிமுக. 35 தொகுதிகள் இல்ல. இன்னொன்று, விஜய் சொல்றாருல தொடர்ச்சியா போட்டியே திமுகவுக்கு எனக்கு தான், அது சென்னை மண்டலத்தில் ஒருவேளை சாத்தியப்படலாம். சென்னை மண்டலத்தில் தாவேக்காவுக்கு கொஞ்சம் கணிசமான வாக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அப்ப அவர் அதையும் பாக்குறாரு. தாவேக்கா யாரை நிறுத்துது, திமுக யாரை நிறுத்துது, அவர்களுடைய பின்னணி என்ன, அதை பொறுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற வியூகமாக இருக்கலாம். பட் இது ஒன்று மிக முக்கியமா, நீங்க தென் மாவட்டங்களோ கொங்கு மண்டலங்களோ தளபதிகள் நிறைய பேர் இருக்காங்க, அங்க முக்கியஸ்தர்கள் இருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை திமுக கோட்டை தானே, அது கடந்த காலங்கள்ல இருந்து அவர்கள் தொடர் வெற்றியை பதிவு செய்யக்கூடிய இடமா தானே இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சூழல்ல திமுக யாரை விடுது, வியூகம் என்ன அப்படின்லாம் இருக்கு. இன்னுமே சொல்ல போனா சில ஒரு முக்கியமான தொகுதியில கூட ஆம்சாங் அவர்களுடைய மனைவிட்ட கூட பேசுறதா சொல்லப்போம். அப்படி வியூகங்கள் இருக்கலாம். பட் அது சென்னை என்பது கடைசியாக அறிவிக்கலாம். இப்ப முதல்ல தென் மாவட்டங்கள், கொங்கு பெல்ட், நீங்க சொன்ன மாதிரி வட மாவட்டங்கள் இப்படி கலவையா செய்கிற போது இதெல்லாம் கிராம பகுதிகளை அதிகமாக கொண்டது. அங்க போய் ஈஸியா வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை தொடங்கலாம். நீங்க சென்னை என்பது பெரும்பாலும் சோசியல் மீடியா பிரச்சாரம் தான் அதிகமாக இருக்கும்.
நீங்க நகரப்பகுதிகள் கிராமப்பகுதிகளை விட ஒப்பிடுகிற பொழுது. ஸோ அப்ப அவங்க என்ன நினைச்சிருக்கலாம்னா தாவேக்கா வேட்பாளரை அறிவிக்கட்டும், திமுகவும் அறிவிக்கட்டும், கொஞ்சம் தாமதமாக வருவோம்னு நினைச்சிருக்கலாம். அவர்கள் எங்கு பலம்னு தங்களை நினைக்கிறாங்களோ அந்த வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். சென்னை அவர்களுக்கு பலவீனம், அந்த பலவீனத்தினால் கூட அவர்கள் தாமதமாகலாம். முதல்ல இவங்க ஓடட்டும், களத்துல இறங்கட்டும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறேன். சார், ஏற்கனவே பாஜகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வந்ததை பார்த்துட்டு, பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலை பார்த்துட்டு, திமுகவினுடைய பெரும்பாலான அமைச்சர்கள் நிற்கக்கூடிய இடத்துல கூட்டணி கட்சிகள் அதிமுக நிறுத்துறாங்க, டம்மி வேட்பாளர்களை போட போறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பட்டியல் திமுகவுக்கு எந்த அளவுக்கு சவாலா இருக்கும் சார்? இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பட்டியல் நான் தான் சொன்னேன். கிட்டத்தட்ட அவர்கள் 2 வகையான வியூகங்களை வைக்கிறாங்க. ஒன்று, அமைச்சர்களுடைய தொகுதிகள், ரொம்ப தீவிரமா முக்கியமா செயல்படக்கூடிய அமைச்சர்களுடைய தொகுதிகள். நான் ஒரு உதாரணத்துக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிறேன். திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய தொகுதி பாஜக ஒதுக்கிட்டாங்க. ஆனா அதே தூத்துக்குடியில கீதா ஜீவன் அவர்களுடைய தொகுதி தான் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி. அங்க சீதா செல்லப்பாண்டியன் நிற்கிறார். தவிர்க்க முடியாத சூழல்ல 2 அமைச்சர்கள் நிற்கிறதுனால ஒரு மாவட்டத்துல நேருக்கு நேர் மோதல் நடக்குது. நீங்க கன்னியாகுமரி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரி தொகுதி, அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் பத்மநாபபுரம் தொகுதி, அங்க பிஜேபி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப இது ஒரு வகையான வியூகம்னு நான் பாக்குறேன். அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, நட்சத்திர வேட்பாளர்கள் ஒரு பிரபலத்தன்மை கொண்டவர்கள், மக்களோடு ஏற்கனவே எம்எல்ஏவாக எம்பியாக மினிஸ்டராக இருந்தவங்க, அவங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை திமுகவுக்கு நேர் எதிராக போய் மோத வைத்து 5 ஆண்டு ஆட்சியில் நிறைய நல்ல திட்டங்கள் நடந்திருக்கல. இங்க மகளிருக்கு உரிமை தொகையா இருக்கலாம், விடியல் பயணமாக இருக்கலாம், புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், தமிழ் புதுமை திட்டமா இருக்கலாம், பல திட்டங்களும் நடந்திருக்கல. ஸோ அவர்களோடு மோத வைத்து அதனால இரட்டைகளை பலவீனம் அடைவதை விட ஒருவேளை ஜெயிக்கலாம் தோக்கலாம். இந்த தொகுதிகள் அப்படி இல்லையே, ஒரு 100க்கு 70% மேல் வெற்றி பெறலாம்னு நினைக்கக்கூடிய தொகுதிகளை அவர்கள் ஒரு வியூகமாக இதை பண்றாங்க. பட் இதுல சுதாகரிச்சிருக்க வேண்டியது யாருன்னா பாஜகவும் பாமகவும் தமாகவும் தான். பட் அவர்களே அதுல எதிர்ப்பு தெரிவிக்கல. நீங்க திமுக கூட்டணியில இடங்களை குறைக்கிற பொழுது எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு கூட இவர்கள் தொகுதிகளை பெற்றுக்கொண்டு செல்கிற பொழுது இல்லைங்கும் போது என்னொன்னு அந்த கூட்டணி எப்படி அது ஜெல்லானாங்க, எப்படி அதுக்கான சம்மதிச்சாங்க என்பதெல்லாம் கேள்விக்குறியாதான் இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க கேட்டதே போல 5 வேட்பாளர்கள் பட்டியல் தமாக போட்டாங்க. 3 தொகுதிகளில் மினிஸ்டர் இருக்கிறாங்க. நம்ம 3 தொகுதி மினிஸ்டர் எதிர்க்காங்கன்னு மட்டும்தான் பேசுறோம். கிள்ளியூர்ல ஒரு தொகுதி, அங்க காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் எதிர்க்கணும், ராஜேஷ்குமார். அந்த தொகுதி காங்கிரஸ் கோட்டை. தமாகவும் ஜெயிச்சிருக்கு கடந்த காலத்துல, அது சைக்கிள் திட்டத்துல ஜெயிச்சிருக்காங்க. நீங்க தாமரையை கொண்டு போய் நேரத்தில் நிறுத்தும் போது எப்படி இருக்கும்? ஸோ பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. பட் எடப்பாடி பழனிசாமிக்கு இது லாபம் தரும், அந்த கூட்டணி கட்சிகளுக்கு லாபம் தருமா என்பது நிச்சயம் கேள்விக்குறியான ஒன்றுதான்.